பார்வதி பதஜே தென்னாடுடைய சிவனே போற்றி. நம சிவாப்ஜாம் நவயௌவனாப்ஜாம் நகேந்திர கன்யா விருஷகேதனாப்ஜாம் பரஸ்பராஸ்லிஷ்ட வபுர்தராப்ஜாம் நமோ நம சங்கர பார்வதிப்யாம். நஞ்சன்கூடுங்கிற அற்புதமான ஒரு சிவாலயம், ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் இது. இங்க இருக்கக்கூடிய சுவாமி மூர்த்தி சுயம்பு மூர்த்தி. 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய புண்ணிய பூமி. கபிலா, கௌண்டின்யா, மணிகர்ணிகான்னு 3 நதி சங்கமிக்கக்கூடிய திரிவேணிக்கு பக்கத்துல சுவாமி சங்கமேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோட நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு சிவக்ஷேத்திரம். நஞ்சன்கூட்ல சுவாமிக்கு நிறைய திருநாமங்கள். விஷத்தை சாப்பிட்ட இடமா அது. அது என்ன விஷத்தை சாப்பிட்டார் அப்படின்னா, தாக்ஷாயணிய தன்னுடைய தோல்ல சுமந்துண்டு வீரபத்ரராக வடிவம் எடுத்து பிரம்மாண்டமான ரூபத்தோட இங்கதான் சுவாமி காட்சி கொடுக்கிறார். இங்க வீரபத்ரருக்கு சன்னதி இருக்கு. சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நாராயணனோட சேர்ந்த சன்னதி இருக்கு. நந்திகேஸ்வரர் வாசலை பார்த்தா மாதிரி இருக்க. கிருதயுகத்துல கேசிங்கிற அரக்கன், இந்த மகரிஷிகள்லாம் பெரிய இந்த வனத்துல அங்கங்க நித்தியம் அக்னிஹோத்திரி பண்ணிட்டு வரத்தே அவளுக்கு ஹிம்சை கொடுத்துட்டே இருந்தான். இந்த மகரிஷிகள்லாம் காப்பாத்தணுமே அப்படிங்கிறதுக்காக சுவாமி இங்க வந்து அவனை சாப்பிட்டுட்டார். அவனை பார்த்தார், அவனோட சண்டை போட்டார், ஒன்றும் பண்ண முடியல. கடைசியா அடுத்து சாப்பிட்டா அவனை முழுங்க முடியல, கழுத்துல மாட்டின்ட்டான். அவன் விஷம், அவனுடைய விஷம் கழுத்துல மாட்டின்றதுனால நஞ்சன் கூடு இந்த கஷேத்திரத்துக்கு. அந்த விஷத்தன்மை சுவாமிகிட்ட இருந்தா என்ன ஆகும்னா இந்த உலகமே விஷமா மாறும் இல்லையா? அதனால நந்திகேஸ்வரர் இங்க தபஸ் பண்ணிட்டே இருக்காராம். என்ன தபஸ் பண்றாருன்னா, சுவாமியே தபஸ் பண்றார். என்னன்னா பஞ்சாட்சரம் நமசிவாயா அப்படின்னு சொல்றார். நமசிவாயான்னு சொன்னாலே விஷம் அமிர்தமா மாறிடுமா. அதனால இங்க இருக்கிற சுவாமியை பார்த்தா நாம என்னென்னலாம் பாவம் பண்ணினமோ அந்தந்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம். மாத்ருகத்தி, பித்ருகத்தி, குருகத்தின்னு ரொம்ப கொடிய பாவங்கள் இதெல்லாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தால் நிவர்த்தி ஆகும். அதனாலேயே கபில மகரிஷி, கௌண்டின்ய மகரிஷி, மணிகர்ணிகாங்கிற இந்த 3 மகரிஷியும் நாங்க தீர்த்தத்துல இங்க ஸ்நானம் பண்ணிட்டு சாநித்தியமா சிவ பூஜை பண்ணிட்டு தீர்த்த ரூபமாகவே இங்க இருப்பேன் அப்படின்னா. கௌண்டின்ய கோத்திரத்துல பிறந்தவா அவசியம் வாழ்க்கையில ஒரு முறை தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு உன்னதமான சிவாலயம் இது. இது ரிஷி கஷேத்திரம். கிருத்தயுகத்துல ரிஷிகளுக்கெல்லாம் காட்சி, திரேதா யுகத்துல நந்திகேஸ்வரருக்கு காட்சி, துவாபர யுகத்துல பரசுராமருக்கு காட்சி. பரசுராமர் மாத்ருஹத்தி இதுக்கு நிவர்த்திக்காக எங்கெங்கயோ போற, நிவர்த்தி ஆகல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் இங்க இறங்கி தீர்த்தம் ஆடுற. சில இடங்கள் பார்த்த உடனே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த திரிவேணியில ஸ்நானம் பண்ணி எழுந்த உடனே அவருக்கு ஒன்னும் புரியல. இது என்னது, இது வித்தியாசமா இருக்கு, சரீரமே மாறி போயிடுத்தேன்னா பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கார் ஒரு வில்வ விருட்சம். சரிங்க உட்காந்து சிவ பூஜை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு மண்ணெல்லாம் எடுத்து சேர்க்கிறார். மண்ணை நகுத்த முடியல. எப்பயுமே கோடாலி வச்சுட்டு இருப்பேன். எடுத்து இந்த கோடாலியால ஒரு குத்துற குத்திதான் அங்க இருந்து ரத்தம் வருது. பயந்துட்டார், என்னடா அது ரத்தம் வருதுன்னு இந்த மண்ணெல்லாம் மெதுவா நகுத்தி பார்த்தா உள்ள சிவலிங்கம் இருக்கு. அவர் தான் உள்ள மூலஸ்தானத்தில் உள்ள சுவாமி. அப்பேற்பட்ட அந்த கோடாலியால வெட்டுப்பட்ட தழும்பு இன்னைக்கும் சுவாமி மேல இருக்கு. அப்படியாக இங்க இந்த மாத்ருகத்திக்கு நிவர்த்தி. ஆஹா, இங்கதான் நமக்கு நிவர்த்தி. இப்படி பரசுராமருக்கு நிவர்த்தி. இதுக்கப்புறமா கலியுகத்துல ஆதிசங்கரால யந்திர பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இப்படி எவ்வளவு விசேஷங்கள், நிறைய சிற்பங்கள், நிறைய கோவில்ல உள்ள பிராகிருதமான சிற்பங்கள் இங்க வச்சுட்டு இருக்கா. பிரதோஷம் இந்த கோவில்ல தனி விசேஷம். நந்திகேஸ்வரர் எப்பயும் சுவாமியை பார்த்துட்டு இருப்பார். இங்க நீங்க பார்த்தேன்னா வடகிழக்க வாசலை பார்க்கவே இருக்கார். ஏன்னா வேற யாரும் அசுரன் வரக்கூடாதுங்கிறதுக்காக வாசலை பார்த்துட்டே இருக்கா. அசுரத்தன்மை இருக்கிறவா கூட கோயில் உள்ள நுழைய முடியாது, தேவாலா இருக்கிறவா தான் கோயில் உள்ள நுழையலாங்கிறதுக்காக நந்திகேஸ்வரர் வாசல்ல இருக்கார். எல்லா சிவாலயத்திலையும் நந்தியை வழிபட்டுட்டு சுவாமியை வழிபடுவோம். இந்த சிவன் கோயில சுவாமியை பார்த்துட்டு வெளியில வரத்தே நந்தியை தரிசனம் பண்ணுவோம்.
திருப்பி நமக்கு வெளியில வரது அசுர குணங்கள் நமக்கு இருக்கப்படாது, நல்ல சத்துவ குணம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணக்கூடிய புண்ணிய பூமி இது. நஞ்சன்கூடுன்னு இதற்கு பேர். நஞ்சன்கூடு அப்படின்னு ஒரு கூடுனால் ஒரு இடம். அதை தவிர இங்க ரத யாத்திரை பங்குனி மாசம் கார்த்திகை மாசத்துல வருஷா வருஷம் பிரம்மோத்சவம் உண்டு. இந்த ரதம் ரொம்ப அற்புதமா இருக்கும் பார்க்கறதுக்கே. இங்க ரொம்ப விசேஷம். பிரார்த்தனை ஸ்தலம். நிறைய பேருக்கு குலதெய்வமா இருக்கா. பிராமணா க்ஷத்ரியா சூத்ரா வைசியான்னு நிறைய பேருக்கு இங்க இருக்கக்கூடிய சுவாமி குலதெய்வமா இருக்கா. இங்க திரிவேணியில ஸ்நானம் பண்ணிட்டு இங்கேயே சக்கர பொங்கல் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்றத ஒரு சம்பிரதாயமா வச்சுட்டு இருக்கா. அதை தவிர நித்தம் சுவாமிக்கு 365 நாளும் அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது. சுவாமியை தரிசனம் பண்ணா தரித்திரங்கள் எல்லாம் நீங்கும். அதை தவிர கடு சர்க்கராங்கிற ஒரு மூலிகையை இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றான். ரொம்ப விசேஷம் அது. அது சுவாமிக்கு அச்சு வெல்லம், தேங்காய், அவள், விசேஷமான முந்திரி பருப்பு போன்று இருக்கக்கூடிய இதில் ஒரு 8 திரவியங்களை சேர்த்து நித்தம் சுவாமி ஏன்னா விஷம் சாப்பிட்டாரே அப்படிங்கிறதுனால, விஷமான அரக்கனை சாப்பிட்டுட்டாருங்கிறதுனால இந்த நித்தம் அவருக்கு நைவேத்தியம் பண்றது. அப்பேற்பட்ட ஒரு சத்தியான ஒரு க்ஷேத்திரம். தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரும். ஹர ஹர நம பார்வதி பதஜே. नमामीशमीशाननिर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपम् अजं निर्गुणं निर्विकल्पं निरीहं चिदाकारमाकाशवासं भजेऽहं नमामीशमीशाननिर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपम् निराकारमोङ्कारमूलं तुरीयं गिराज्ञानगोतीतमीशं गिरीशं कराळं महाकालकालं कृपालं गुणागार संसारसारं नतोऽहम् तुषाराद्रिसङ्काशगौरं गभीरं मनोभूतकोटिप्रभासी शरीरं स्फुरन्मौलिकल्लोलिनी चारुगङ्गा रसफालबालेन्दु कण्ठे भुजङ्गा चलत्कुण्डलं शुभ्रनेत्रं विशालं प्रसन्नाननं नीलकण्ठं दयालं मृगाधीशचर्माम्बरं मुण्डमालं प्रियं शङ्करं सर्वनाथं भजामि प्रचण्डं प्रकृष्टं प्रगल्भं परेशम् अखण्डं भजे भानुकोटिप्रकाशं त्रयीशूलनिर्मूलनं शूलपाणिं भजेऽहं भवानीपतिं भावगम्यम् कलातीत कल्याण कल्पान्तकारी सदा सज्जनानन्ददाता पुरारी चिदानन्द सन्दोह मोहापहारि प्रसीद प्रसीद प्रभो मन्मधारी न यावत् उमानाथ पादारविन्दं भजन्ति हलोके परे वानराणां न तावत् सुखं वापि सन्तापनाशं प्रसीद प्रभो सर्वभूताधिवास न जानामि योगं जपं नैव पूजां नतोऽहं सदा सर्वदा देवतुभ्यं जराजन्म दुःखौघतातप्यमानं प्रभो पाहि शापान्नमामीश शम्भो
रुद्राष्टकमिदं प्रोक्तं विप्रेण हरतुष्टये ये पठन्ति नरा भक्त्या तेषां शम्भुः प्रसीदति. இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.